இப்போ புதுசாக இது வரைக்கும் கொடுக்காத கட்சியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். அதாவது மக்களை உழைக்கவே விடாமல் அவங்கள டோட்டலி வேஸ்ட் ஆக்கி அவங்கள உயரவே விடக்கூடாது. அதுதான் அரசியல்வாதிகளோட எண்ணம். இதை பற்றி மகாபாரதம் என்ன சொல்கிறது? மகாபாரத யுத்தம் முடிஞ்சது, எல்லாரும் செத்து போயிட்டா. பஞ்ச பாண்டவர்களை தவிர்த்து பஞ்ச பாண்டவர்கள் ராஜ்யத்தை ஆள்றா. தர்மர், யுதிஷ்டர் தர்மவான், நீதி தவறாமல் ராஜ்யம் பண்ணுறார். எல்லாருக்கும் தர்மம் பண்ணிட்டு இருக்கார். இவரை விட தர்மவான் யாருமே உலகத்தில் இல்லைன்னு அவ்வளோ புகழ் வந்துடுத்து. அது அவருக்கே ஒரு கர்வம் வந்துடுத்து. நம்மளை விட தர்மவான் இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ நினைக்கிறோம். இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாதா? நம்ம ஒவ்வொரு செகண்ட் நினைக்கிறது கூட கடவுளுக்கு தெரியும். அத்தனை பேரோட தான் இது கிருஷ்ணனுக்கு தெரிகிறது. கண்ணபிரான் சரி தர்மனுக்கு ஒரு லெசன் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு யுதிஷ்டிர சொல்கிறார், வா என் கூட வா அப்படிங்கிறார். ஸோ 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போகிறா. மலைநாடு போகிறா. எங்கே? கேரளா. கேரளாவில் யார் ராஜா? மகாபலி சக்கரவர்த்தி. ஸோ இவா 2 பேரும் அந்த ராஜ்யசபைக்கு போகணும். மகாபலி கிட்டக்க போகிற வழியில் ஒரு வீடு, இந்த ஒரு கிராமம். கதவை தட்டுறா. ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்க தண்ணி கொடுங்கோங்கிறா. அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த வீட்டு பொம்மனாட்டி தண்ணி கொண்டு வரா. சொம்பில் தண்ணி கொண்டு வரா. என்ன சொம்பு? தங்கச் சொம்பு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, பித்தளை இல்லை, காப்பர் இல்லை, வெள்ளியும் இல்லை, தங்கம். தங்க சொம்பில் அவள் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறான். 2 பேரும் தண்ணி குடிக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? அவள் குடிச்சோன்னா சொம்பை வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போவோம். அதை அப்படி கையில் வாங்கி அப்படி விட்டறிஞ்சிட்டா. சைடில் விட்டறிஞ்சிட்டு உள்ளே போயிட்டான். தர்மர் அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, பொம்பளை, என்னம்மா அது? அது தங்க சொம்புமா, அதை எடுத்து உள்ளுக்குள்ளே பத்திரமா வைக்க வேண்டாமா, இப்படி விட்டறிஞ்சிட்டியே அது வெளியில் அப்படிங்கிறா. அது சொல்கிறா, ஐயா நாங்கள்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ண பாத்திரத்தை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டோம். எந்த ஒரு பண்டத்தையுமே 2ஆம் தடவை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், அதான் விட்டு அறிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆச்சரியமாக இருக்குது யுதிஷ்டிருக்கு. என்னடா அது இந்த மாதிரி